ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே ஒரு மணி சேவிங் டிப்ஸும் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்காக நம்ம கட்டிங் போர்டு வாங்குவோம். முக்கியமாக அந்த கட்டிங் போர்டை பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் ஸ்க்ராச்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு உட்டனில் வாங்கிக்கலாம். அப்படி உட்டனில் வாங்க முடியல, இல்லை உடன் கட்டிங் போர்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட்டையே நம்ம கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெஜிடபிள் கட் பண்ணும்போது அந்த கட்டிங் போர்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கானது சின்ன சின்ன துரும்புகளாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நம்ம கழுவினாலும் அந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து போச்சான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம தட்டை வந்து ஒரு கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். இதுதான் எனக்கு தெரியுமே, அடுத்து என்ன டிப்பு அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறது கேட்குது எனக்கு. இப்போ என்ன டிப்பு பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிளில் இந்த வெண்டைக்காவை வாங்கிட்டு வந்தோம்னா சீக்கிரமேவே அது முத்தி போகும். அந்த மாதிரி முத்தி போகாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனேவே அதை மேலே தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிடுங்க. இது போல் நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணாலும் வெண்டைக்காய் முத்தி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த வெண்டைக்காவை உடனே சட்டுன்னு செய்யணும், உடனே வேலை முடியணும் அப்படின்னா வெண்டைக்காவை தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நல்லா அடுக்கிட்டு அதை ஒரு ரப்பர் பேண்ட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெண்டைக்காய் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்தாலும் நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சுலபமான வழியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம பன்னீர் வாங்கிட்டு வருவோம். அந்த பன்னீரை வாங்கிட்டு வந்துட்டு பாதி செஞ்சுட்டு மீதியை அப்படியே வச்சோம்னா அது வீணாக போகும். எப்படியும் நம்ம பன்னீர் வாங்கிட்டு வந்தோம்னா 2 நாளில் செஞ்சு முடிச்சிடணும். பேக்கெட்டை ஓப்பன் பண்ண உடனே 2 நாள்லேயே நம்ம அதை செஞ்சு முடிச்சிடணும். அப்படி இல்லாமல் ஒரு பாதி பன்னீரை எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து வீணாக போகும். அது மாதிரி வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் முழுகிற அளவுக்கான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அது கலக்கி விட்டுட்டு அதில் நீங்கள் மீதி வச்சுருக்கிற அந்த பன்னீரை சேர்த்துட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பன்னீர் ஒரு வாரத்து வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் 2 நாளைக்கு ஒன்ஸ் இந்த தண்ணியை மட்டும் எடுத்து மாற்றிட்டு புதுசாக வேறு தண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 நாள் ஆனாலும் பன்னீர் கெட்டு போகாது. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னதை பார்க்கலாம். நம்ம புதுசாக வாங்கிட்டு வரக்கூடிய இன்ஸ்கர்ட் ஆகட்டும், இல்லை ட்ரெஸ்ஸுங்களாகட்டும், அதில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் அந்த ஸ்டிக்கரை பிச்சு எடுக்கும்போது அது அப்படியே அந்த துணியிலேயே ஒட்டிகிட்டு வரும். இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்துடுச்சு, ஆனால் அடுத்த ஸ்டிக்கர் பாருங்கள் வரல, அடியில் ஒட்டிகிட்ருக்கு. இது என்ன பண்ணணும், நம்ம என்ன தான் துவைச்சாலும் போகாது. இப்போ இதை எப்படி அதில் ஒட்டாமல் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. அந்த துணியில் ஸ்டிக்கர் ஒட்டின்னு இருக்கிற பகுதியை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு எந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோ அந்த இடத்து மேலே இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா டம்ளரில், அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர் தன்னால் பிரிஞ்சு வந்துடும். ஒரு பொட்டு கூட அந்த துணியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காது. இப்போ இந்த 2வது பாவாடையிலையும் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி கொதிக்கிற தண்ணின்றதுனால டம்ளர் சுட தான் செய்யும். எனக்கு அந்த அளவுக்கு பழக்கன்றதுனால எனக்கு சூடு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ பிடிக்கும்போது துணி ஏதாவது வச்சு பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா மேலே டம்ளர் தலைப்பகுதியை பிடிச்சிட்டு தேய்ச்சி கொடுங்க. இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிக்கரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே வந்துடுச்சு. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாவாடையை வாங்கிட்டு வந்தோம்னா அதில் இருக்கிற நாடா பெருசாக இருந்தால் பரவாயில்ல, சின்னதாக இருந்துச்சுன்னா சில சமயத்தில் நம்ம பாவாடை யூஸ் பண்ணும்போது அந்த நாடா உள்ளார இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி உள்ளார இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த நாடாவோட முனப்பகுதியில் ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் அந்த நாடா உள்ளார போகாது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இது ஒரு அடையாளமாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் 2-3 லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது ஒருத்தரோட பாவாடையை ஒருத்தங்க கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1க்கு 2 முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே அது உள்ளே வர போகாமல் டைட்டாக இருக்கும்.
இது ஒரு சிம்பிள் டிப்பு தான், இருந்தாலும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அப்படி உள்ளே போயிட்டாலும் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு ஸ்லைடோ பின்னோ எதுவும் தேடாமல் நம்ம அந்த முடிச்சை வச்சு நம்ம உள்ளார விட்டு இழுத்து நாடாவை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், உள்ளார போகவே இல்லை, அப்படியே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே நான் மீன் வாங்கிட்டு வந்தேன்னா முதல்ல அதை கழுவி அதுக்கான மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அப்போ தான் நமக்கு வறுக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு காரம்லாம் ஊறிக்கிட்டு. ஆனால் இந்த டைப்பில் நீங்கள் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இடிக்கல்லில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 1, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசியவும் அரைக்காமல் கொரக்கொரவும் அரைக்காமல் திட்டமான அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அரைக்கிற மசாலா அந்த மீனில் நல்லா பட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கும் போது நல்லா அது வதங்கியும் அந்த வறுத்த மீனோட டேஸ்ட்டை நம்ம அரைக்கக்கூடிய இந்த மசாலா மீனோட டேஸ்ட்டை தூக்கி காட்டும். இதில் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தனியா எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மீனோட டேஸ்ட்டை ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். உப்பு காரம்லாம் சேராமல் இருக்கிறது கூட தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா மீனில் ஊறிட்டுருக்கோம். அது இல்லாமல் இந்த மசாலாவும் சேர்ந்து மீனை வறுக்கும்போது ஒரு தனி டேஸ்ட்டே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த டேஸ்ட்லேயே திரும்பவும் மீன் வறுவல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஒரு சில சமயத்தில் ஸ்க்ரப்பர் இல்லாத பட்சத்தில், இல்லை ஸ்க்ரப்பர் நல்லா பிஞ்சு போச்சு வாங்க மறந்துட்டோம், அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் தான். பாருங்கள், இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாமல் நம்ம பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லைங்களா, நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரை நீங்கள் சாமான் கழுவத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அசந்து போவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் பண்ண இந்த ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா விட்டு போகாத சாமானங்களாக இருக்குது இல்லைங்களா, அதாவது கடாயி, நல்லா அடிப்பிடிச்ச முட்டை ஊற்றின தோசைக்கல், இல்லை மீன் வறுத்த தோசைக்கல், இதெல்லாம் இந்த கவரில் கழுவ முடியல. ஆனால் சில்வர் பாத்திரம், கிளாஸ் பாத்திரம் இதெல்லாம் நம்ம கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பளபளன்னு இருந்தது அந்த பிளாஸ்டிக் கவரில் கழுவக்கூடிய இந்த சாமான்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு தோசைக்கல்ல கழுவி காமிக்கிறேன். அதில் இருக்கிற பத்து அந்த அளவுக்கு எனக்கு போகலை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கவரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கழுவி காய வச்சோம்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும். நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இதுக்காக நம்ம விலை கொடுத்து ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வந்து தான் நம்ம சாமான் கழுவணும்னு இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும், டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நான் மீன் வறுத்த தோசைக்கல். இதில் இருக்கிற அந்த அழுக்கு எதுவுமே இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு தேய்க்கும் போது அது போகலை. இப்போ இதுக்காக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இதை நம்ம இந்த கவரை கழுவிட்டு அப்படியே காய வச்சோம்னாலும் சீக்கிரமாகவே காஞ்சிடும். அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் தட்டுங்க, சில்வர் கப்புங்க, இல்லைன்னா செராமிக் கப்புங்க, இதெல்லாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் மூலயமா தேய்க்கிறதுனால பளபளனும் இருக்குது, அதே சமயம் அதில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு சட்டுன்னு இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் தேய்க்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒவ்வொரு பாத்திரமும் சட்டுன்னு விட்டு போகுது. நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுறதுனால சாமான் தேய்க்கிற லிக்விடு கூட கொஞ்சமாக தான் பயன்படுது. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம மீன் வச்ச மீன் குழம்பு கடாயாகட்டும், இல்லைன்னா தோசைக்கல் ஆகட்டும், இதிலெல்லாம் அடி பிடிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம அதை என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் தேய்ச்சி முடித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் போகாமல் இருக்கும். மீன் வாசனை வந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீணாக போன காஃபி தூள் இல்லைன்னா டீ தூள் இருந்தால் அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிட்டு
அந்த காஃபி தூள் வாசனைக்கு அதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ தூளும் காஃபி தூளும் ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த தவாவில் இருக்கிற எண்ணெய் பிசுக்காகட்டும் இல்லை கடாயில் இருக்க எண்ணெய் பிசுக்காகட்டும் எல்லாமே நல்லாவே விட்டு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. மீன் ஸ்மெல்லோ இல்லை சிக்கன் ஸ்மெல்லோ எந்த ஸ்மெல்லுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வறுத்த தவா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்லேயும் நம்ம சாமான்லாம் கழுவி முடித்த பிறகு நல்லா கழுவி விட்டுட்ட பிறகும் அதுலேருந்து ஒரு சில பேட் ஸ்மெல் வரதான் செய்யும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதே காஃபி தூளை அதில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாவே விட்டு போயிடும். எந்த ஒரு பிசுக்கோ இல்லை எந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ எதுவுமே வராது. அந்த பேட் ஸ்மெல்லாம் இருந்தால் தான் அதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வரும். கரப்பாம்பூச்சி பூரா இதெல்லாம் வரதுக்கு காரணம் அந்த பேட் ஸ்மெல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டும் இல்லாமல் நம்ம சாமான்லாம் தேய்ச்சி கழுவி முடித்த பிறகு நல்லா கழுவி விட்டுட்டு சிங்கை ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம சிங்க்கு எப்பயுமே பளபளன்னு இருக்கும். அதே சமயம் அதில் பூச்சி பொட்டு எதுவுமே வராது, எந்த ஒரு துருக்கரையோ எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.